அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் நேவில இருந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வெளியிட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, மியூசிஷியனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து இந்த சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் நேவி இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. அக்னிவீர் எம்ஆர் மியூசிஷியன் 2/2024 பேட்சுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்லி வந்து அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேட்ச்ல வந்து நவம்பர் 2024 இந்த பேட்சுக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1 நவம்பர் 2003 இருந்து 30 ஏப்ரல் 2007 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸோ மெரிட்டல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த அக்னிவீர் இந்தியன் நேவிக்கு வந்து கேண்டிடேட் வில் ஹேவ் டு கிவ் எ சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அன்மேரிட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அந்த என்ரோல்மெண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அன்மேரிட் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இன்கேஸ் வந்து இந்த டைமிங்கில் வந்து மேரிட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. மியூசிக்கல் எபிலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் வித் அக்யூரேசி இன் டெம்போ பிச் அண்ட் சிங்கிங் ஒன் கம்ப்ளீட் சாங்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஆன் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டிருக்காங்க. இந்தியன் ஆல் ஃபாரின் ஒரிஜினில் வந்து ப்ரொஃபிஷியன்ஸாக வந்து டியூனிங் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு மேட்சிங் அன்னோன் நோட்ஸு வித் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரியான அந்த மியூசிக்கல் அபிலிட்டி தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ப்ரிப்பேர்டு பீஸ் சைட் ரீடிங் இந்தியன் கிளாசிக்கல் டபுளேட்டர் ஸ்டாஃப் நோட்டேஷன் அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்கேலு ராகா தாலா பேசிக் தியரி ஆஃப் இந்தியன் அல்லது இன்டர்நேஷ்னல் மியூசிக்கில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் தெரிஞ்சாலும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் விச் ப்ரொஃபிஷியன்சி ரிக்வர்ட் கேண்டிடேட் வுட் பி ரிக்வர்ட் டு பெர்ஃபார்ம் வித் எக்ஸ்பர்டைஸ் ஒன் அல்லது ஒன் மோர் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கீபோர்டு ஸ்ட்ரிங் வின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ட்ரம் கிட்டு மினிமம் 7 பீஸ் அதில். ஸோ எனி அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் பெர்ஃபார்மிங் இன்டிஃபினைட்டிவ் பிச்சிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சச்சஸ் பேஸ் ட்ரம் ஸ்னேர் ட்ரம்ஸ் சைட் ட்ரம்ஸ் செம்பல்ஸ் நான் குரோமேட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் பெர்ஃபார்மிங் ஹிந்துஸ்தானி அல்லது கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ஆர் வைண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதில் கேட்டிருக்காங்க. எனி மியூசிக் சர்டிஃபிகேட் ஃப்ரம் நேஷனல் இன்டர்நேஷ்னலி ரெகனைஸ்டு மியூசிக் இன்ஸ்டிடியூட்டில் வந்து ரெகனைஸ் பண்ண சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்டிருக்காங்க. டிசிஎல் அல்லது ஆர்எஸ்எம் கேஎம் மியூசிக் இதில் இந்த மாதிரியான பெங்களூர் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் டிஎஸ்எம் ஜிஎம்ஐ இந்த மாதிரி இதில் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும். எனி அதர் கேண்டிடேட் அதாவது அதர் கேண்டிடேட் வில் பி ரிக்வர்ட் சப்மிட் சர்டிஃபிகேட் அல்லது பார்ட்டிசிபேஷன் அவார்ட் ப்ரெசன்டட் வேரியஸ் ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவார்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அதுவும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு வந்து இதில் இருக்கும். அக்னிவீரில் வந்து 4 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். 30 நாள் லீவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிக் லீவு மற்ற அடிஷ்னல் மெடிக்கல் லீவு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பே அலோன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து 30,000 வரைக்கும் இருக்கும். அது கூட வந்து மற்ற ட்ராவல் அலோன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வரும். ட்ரெஸ்ஸு ட்ராவல் அலோன்ஸ் எல்லாமே. சேவா நிதி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ உங்களுக்கு, செகண்ட் இயரில் எவ்வளோ, தேர்டு ஃபோர்த் இயரில் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் 48 lakhs வந்து லைஃப் இன்சூரன்ஸ் டெத் காம்பன்சேஷன் டிசபிலிட்டி காம்பன்சேஷன் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ரோல்மெண்ட் செயலர் ரெகுலர் கேடரில் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷன் ரெக்யூர்மெண்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு அதாவது பர்மனெண்ட்டாக வந்து என்ரோல்மெண்ட் ஆகலாம். இந்தியன் நேவியில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அக்னிவீர்ஸ் வில் பி ஆஃபர்ட் ஆன் ஆப்பர்ச்சுனிட்டி to apply for permanent enroll Indian Navy. This application will be considered centralized manner ல வந்து கேட்டிருக்காங்க. 25% அந்த இதில் வந்து செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் 1 ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங் இருக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு வந்து உங்களுக்கு மெயில் ஃபீமேலுக்கு வந்து என்னென்ன ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும் அப்படிங்கிறது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு ஸ்டேஜ் 2ல் வந்து ஃபைனல் ஸ்க்ரீனிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேஜ் 2. ஸோ இதில் வந்து மெரிட் லிஸ்ட்டு இதுலேயும் ஃபைனல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனு. ஸோ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து ஜெண்டர் ப்ரெக்னன்சி டேட்டோஸ் மினிமம் ஹைட் ஸ்டாண்டர்டு இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. விசுவல் ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது. ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒடிசாவில் இருக்கும். அதாவது நவம்பர் 24ல் உங்களுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஐஎன்எஸ் சில்கா ஒடிசாவில் இருக்கும். டிஸ்சார்ஜ் அண்ட் அன்ஷூட்டபிள் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பேசிக் அந்த நேவியில் எடுப்பாங்களா. ஸோ அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் தான் இதில் இருக்கும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளிகேஷன் வந்து
ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி எக்ஸாம் இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு கால் அப் லெட்டர் கொடுக்குறாங்க பாருங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட் இண்டிகேட்டிங் டேட்டு டைம் இது எல்லாமே ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து ப்ரிலிமினரி ஸ்க்ரீனிங்க்கு வந்து உங்களுக்கு வெப்சைட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜூலை 2024 கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரிஜினல் மியூசிக் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் இது எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ப்ரிலிமினரி செலெக்ஷன் டெஸ்ட்டு, பிஎஃப்டி, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வரும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ஆல் செலக்டட் கேண்டிடேட் வில் ஹேவ் டு அண்டர்கோ ஃபைனல் மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போவாங்க. ஸோ ஒடிசாவில். ஸோ ஆல் கேண்டிடேட் appearing ஃபார் ஸ்டேஜ் 2 ஃபைனல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் INS குஞ்சலி மும்பை ஆர் required டு ஹேண்ட் ஓவர் த போலீஸ் வெரிஃபிகேஷன் ஃபார்ம் இது எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஆன்லைன் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஃப்ரம் சூப்பரண்ட் போலீஸ் த ரெஸ்பெக்டட் ஜூடிஷனில் வந்து இருக்கும். எப்படி அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூலைலேருந்து 11 ஜூலைக்குள்ளே நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதிலே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோகிராஃப்லாம் என்னென்ன சைஸில் இருக்கும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 11 ஜூலை. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்கன்னா 1 ஜூலைலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீட்டெயில்டான இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, அந்த மியூசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இந்தியன் நேவியில் இந்த இந்தியன் நேவிக்கு நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இந்தியன் நேவியில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கான சான்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற தகவலை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.